இருக்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னியோட 12வது ஸ்லோகத்தோடது 12வது அதுதான் அத்தியாயத்தோட கலாஜி ஜாயின் பண்ணா அவங்க சொல்லுவாங்க. இல்லன்னா 12th சாப்டர் பிரார்த்தனா நான் சொல்லுவேன் இன்னைக்கு. அண்ட் 3வது அத்தியாயத்தோட பிரார்த்தனா. அது பானுஜி சொல்ல போறாங்க. ஓகே, வெரி குட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்ஜி, நான் அதை ஒன்று சொல்லிடுறேன். எப்போ பாரு நானே பேர் கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டுடுன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஆஹா, சுஜாதாஜி உங்க வீட்டு தான். பியூட்டிஃபுல். மாயாவதாரா மதுசூதனா மாயாவதாரா மதுசூதனா மாதவ கிருபாகரா மதிவதன மாயாவதாரா மதுசூதனா தாமரை கண்ணா ಶ್ಯಾಮಲವನ್ನಾ ಜಯ ಗೋಪಿಕರಮಣ ಜನಾರ್ದನ ಮಾಯಾವತಾರ ಮಧುಸೂದನ ಮಾಧವ ಕೃಪಾಕರ ಮಧಿವದನ ಮಾಯಾವತಾರ ಮಧುಸೂದನ ನಂದಕುಮಾರ ಭಕ್ತ ಮಂದಾರ ಮುರಳೀಧರ ಶೌರಿ ಪರಾತ್ಪರಾ ಮಾಯಾವತಾರ ಮಧುಸೂದನ ಮಾಧವ ಕೃಪಾಕರ ಮದಿವದನ ಮಾಯಾವತಾರ ಮಧುಸೂದನ. ஜி சூப்பர், வெரி வெரி குட் டெபியூ. நல்லா இருந்து, ரொம்ப அழகான பாட்டு, பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் a lot சுஜாதாஜி. Thank you sir, my pleasure. நீங்க லாஸ்ட் வீக் கேட்டீங்க. அதான் சொன்னேன், என்ன உங்களோட ஆர்த்தி மட்டும் வரது இல்லையே அப்படின்னு. சொல்லட்டும் சார். अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ताहमिति मन्यते. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. நான் என் வீடியோ மூடிட்டேன். இல்ல சார், ஒழுங்கா சொன்னேனா? பெர்ஃபெக்ட்டா சொன்னேன், கவலைப்படாதீங்க. நான் வீடியோ மூடிட்டேன். அப்புறம் என்ன பயமே. சாரி சார், நான் உங்களை பார்க்கவே இல்லை, கண்ணை மூடிட்டேன். அதனால நீங்க இருந்தாலும் சரி. நீங்களும் மூடிட்டேன், நானும் என்னோட வீடியோ மூடிட்டேன். பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். கலாஜி வந்திருக்காங்கம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். கலாஜி வரல சார், நான் சொல்றேன். मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम्. பியூட்டிஃபுல். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம்? 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 15 ஸ்லோகங்களில் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 2 ஸ்லோகங்கள் தான் எடுத்துக்கிறோம். 3 அனுப்பிச்சிருக்கேன், பட் 2 தான் எடுத்துக்கிறோம். 16, 17. ஏன்னா 18, 19 சேர்ந்து வருது. அதனால் நாளைக்கு எடுத்துட்டு 18, நாளைக்குன்னா மண்டே இன்னைக்கு எடுத்துட்டு 18, 19, 20 3 மண்டே இன்னைக்கு சொல்லிட்டு பக்தி யோகத்தை மண்டே இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ 7ஆவதுலேருந்து 15ஆவது வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वन्न संशयः अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अथैतदप्यशक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यतात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानो विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागात् शान्तिरनन्तरम् अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततैः योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिर्यो मद्भक्तः स मे प्रियः यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैर्मुक्तो यः स च मे प्रियः பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகா பகவான் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். அதாவது இந்த 6 கேரக்டர்ஸ் பக்திமான் பக்தர்களோடது, எந்த மாதிரியான பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவளோட லட்சணங்களை சொல்லிட்டு இருக்கார். யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே ஜெயः ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை முக்தோய சச்சமே பிரியா. ஹர்ஷ அமர்ஷ பயம் வேகம் இதெல்லாத்தையும் முக்தி பெற்றவா எனக்கு ரொம்ப பிடிச்சவா அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே மாதிரி சொல்லிட்டு வருவார். 16வது ஸ்லோகம். அனபேக்ஷஷ் சுசிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः ஸ மே ப்ரியः. அனபேக்ஷ, அபேக்ஷம் பண்றது எதிர்பார்க்கிறது. அனபேக்ஷ எதிர்பார்ப்பு இல்லாமல், சுச்சிஹி தூயமான கிளீனா சௌச்சமா இருக்கிறது, தக்ஷஹ அட்டென்ஷனா இருக்கிறது, திறமையானது. என்ன திறமைனா அதுல அட்டென்ஷனா இருக்கிறது, விஜிலண்டா இருக்கிறது. உதாசீன அக்கறையற்ற, எந்த இன்டிஃபரண்டா இருக்கிறது, யார் எப்படி சொன்னாலும் அதுக்கு இன்டிஃபரண்டா இருக்கிறது. கதவ்யதஹ பயம் இல்லாமல் இருக்கிறது. சர்வா எல்லா, ஆரம்ப தொடக்க முயற்சிகள், பரித்யாகி தியாகம் பண்றவா, யோ யார் ஒருவர், மத் என், பக்தஹ பக்தர், ச அவர்,
மே என் பிரியஹ. யார் எதிர்பார்ப்பு இல்லாமல் தூயமான திறமையான அக்கறையற்ற பயமில்லாமல் எல்லா தொடக்க முயற்சிகளையும் தியாகம் செய்திருக்கிறார்களோ அந்த என் பக்தன் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அனபேக்ஷ அனபே அன ரெண்டுமே குரல் எழுத்துக்கள். பே நெடில் எழுத்து, பே மேல் ஒரு ஆகாத் கொடுத்து அனபேக்ஷஸ் பேக்ஷுச்சிர் பேக்ஷ அப்புறம் ஒரு விசர்கம் இருக்கு, அப்புறம் ஷுச்சிர் வருது. அது ஷுச்சிர் இல்ல, ஷுச்சிர். அனபேக்ஷுச்சிர் தக்ஷ ஷுச்சிர் ரஃபார் கொடுத்து ஷுச்சிர் தக்ஷ தமிழ் ஆகாத் கொடுத்து அனபேக்ஷுச்சிர் தக்ஷ உதாசீனோ உதாசீனோ தாசீனோ எல்லாமே நெடில் எழுத்துகள். உதாசீனோ கதவ்யதஹ கத கத தமிழ் ஆகாத் கொடுத்து கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி சர்வார் ஃபார் கொடுத்து சர்வாரம்ப ரமில் ஆகாத் கொடுத்து சர்வாரம்ப பரித்யாகி பரித்யா ரீமில் ஆகாத் கொடுத்து ரீ குரில் எழுத்து பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரியஹ யோ யோ மத் பம ஆகாத் கொடுத்து யோ மத் பக்த சமே பிரியஹ. शीला जी. अनपेक्षशुचिर्दक्ष उदासीनो गतव्यथः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः स मे प्रियः. வண்டர்ஃபுல், ரொம்ப அழகா சொன்னேன். இந்த ஷ சொன்னேன் பாருங்க, இது பாக்கி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லிக் கொடுத்து நிறைய டயர்ட் ஆயிட்டேன். நீங்க இப்ப அந்த ட்ரை பண்ணதுல வந்தது ஷுச்சிர் தக்ஷ அந்த ஷூ ரொம்ப அழகா சொன்னேன். அதே மாதிரி கதவ்யத அதுவும் பர்ஃபெக்டா சொன்னேன். எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன், எங்கேயுமே மிஸ் ஆகல. பர்ஃபெக்டா சொன்னேன். உங்களோட ட்ரைனிங் தான் சார், பிராக்டிஸ் தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. அனபேக்ஷ பகவான் தான் எல்லாத்தோடும் மேலம் அப்படின்னு கருதிருக்கா. பகவான் அடைஞ்சிருக்கா. பகவான் அடையிறத விட வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பெருசா கிடையாது அப்படின்னு நினைக்கிறவா. ஸோ அவளுக்கு எதுக்குமே ஒரு அபேட்சம் கிடையாது, எதுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எந்த மாதிரியான சுகானுபாவங்களும் இந்த உலகத்திலேருந்து நம்ம கிடைக்க போறதோ அதுக்கெல்லாம் ஒரு அபேட்சமே இல்லாம, அதனால எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அபேட்சம் இல்லாம இருக்குது. தன்னோட உடம்புல இருக்கிற இந்த புலன்கள், அதுலேருந்து வர ஸ்டிமுலஸ், தன் மனது, தன்னோட புத்தி, அதோட கூட அவளுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால அதோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால, அதனால வர்றதுக்குனால தானே நம்ம அதை அபேட்சம் பண்றோம், இதனால நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு. அதனால அவளுக்கு அது மேல ஒரு அக்கறை இல்லாதனால அவளுக்கு எதுலையுமே ஒரு அபேட்சம் கிடையாது. ஒருத்தர் வெறும் ஆசைப்பட்டா அவளுக்கு வாழறதுக்கான எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்குமா? அண்ட் ஆசை இல்லாம இருந்தனா கிடைக்காதா அப்படின்னு ஒரு யோசிக்கலாம். நம்ம ஆசைப்பட்டாதான், அபேட்சம் பண்ணா, எதிர்பார்த்தாதான் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குமா வாழறதுக்கு? ஆர் எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தோம்னா வாழறதுக்கான நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்காம இருக்குமா அப்படின்னு யோசிக்கச்சு பார்க்கறது தான் நமக்கு புரியும். பகவான் நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதோ அவ கொடுக்க போறா. நமக்கு எவ்வளவு நமக்கு என்ன தேவையோ அது பகவான் கொடுக்காம இருக்கவே மாட்டா. பின் நம்ம எதுக்கு அபேட்சா பண்ணும்? ஏன்னா எல்லாமே பகவான் எல்லா பிருத்திவி பண்றச்ச, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறத, இந்த பிரகிருத்தியை நிர்வாகிக்கிறத, நமக்கு என்ன வேணுங்கோ அதெல்லாம் கொடுத்துதான் வச்சிருக்காங்க.
இப்ப நம்ம வந்து ஆசைப்படுறதுனாலதான் நமக்கு அதுக்கான ஒரு தடங்களே வருது. ஏன்னா நமக்கு ஆசைங்கிறது இன்னொருத்தருக்கு வருது இல்ல. நமக்கு இது வேணுங்கிற விஷயத்த வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி தோணித்துனா நமக்கு அது கொடுப்பா அப்படின்னு. சோ இன்னொருத்தர் உனக்காக கொடுக்கறதுக்காக அங்க காத்துட்டு இருக்குல்ல உலகத்துல. இப்ப வந்து ஒரு திருடன், கல்வன் இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம போய் கொடுக்குறோம். அவனுக்கு அது வேணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற செல்வம் அவனுக்கு வரணும்னு ஆசை இருந்தனாலும் நம்ம போய் அவனுக்கு கொடுக்க போறோம்? யாரும் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா அவனோட ஆசை அவனோடது. அவனோட ஆசை நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி நம்ம வந்து அவனுக்கு கொடுக்க போறது இல்ல. ஆனா ஆசையே படாத முனிவர்கள்லாம் இருக்கிறத போய் கொட்டுன்னு கொட்டுறோம் நம்ம. நிறைய ஜோக்குக்கா சொல்ல, பட் பார்த்தேன்னா இந்த எல்லாம் பிறந்த மனிதர்களோட வீடு, அவரோட இந்த கோயில், அவரோட ஆசிரமத்துல பணம் கொட்டுன்னு கொட்டுறது. அதுல அந்த கௌர் கோபால் தாஸ்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய ஃபன்னி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறவர். அவர் ஒரு வாட்டி சொன்னார், நிறைய படிச்சுட்டு இருக்கிறவன் இன்ஜினியர் எல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து சாதாரண ஒரு வீட்டுல இருப்பான். படிக்கவே படிக்காத இருக்கிறவன் வந்து அவன் பொலிட்டிஷியன் ஆகி அவன் நிறைய பணத்தை வச்சுட்டு இருப்பான். ஆனா ஒண்ணுமே பண்ணாத பாபாக்கள்லாம் தெரியுறா, அவளுக்கு வந்து பணம் கொட்டுன்னு கொட்டும். அவர் வந்து ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்லுவார், சோடோ கர்பார் சலோ ஹரித்வார் அப்படின்பார். ஏன்னா ஹரித்வார் போனா ஆசிரமம் கட்டினா பணம் கொட்டுன்னு கொட்டும். நீங்க வேண்டாம், இங்க எதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கணும் வீட்டுல. ஜோக்கா சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. ஏன்னா நீங்க நிஜமாவே யாரு ஒரு குழந்தை, அதுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன்லாம் இருக்காது, இது வேணும் அது வேணும் அப்படின்னு. ஆனா நம்ம அப்படியே போய் கொடுப்போம் அவளுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி முனிகள், அவளுக்கெல்லாம் அபேட்சாவே கிடையாது இந்த மாதிரி நமக்கு வரணும்னு. ஆனா அவளுக்கு கிடைக்கும். இந்த திருடனுக்கு வந்து ஒரே எதிர்பார்ப்பு, இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற, அவனுக்கு கிடைக்காது. சோ எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தாலும் எல்லாருக்கும் தனக்கு வேணுங்கிறத, தனக்கு ஜீவனாம்சம் எல்லாமே கிடைக்கதான் போறது. சோ எதுக்கு ஒரு ஆசையோடு இருக்கணும்? இன்னும் வேணும், எனக்கு அது வேணும் அது வேணும்னு எதிர்பார்ப்பு எதுக்கு தேவை? அதனால அனபேட்சவா இருக்கிறவா. சுச்சி, சுச்சினா தூய்மையா இருக்கிறது. உடம்பு மட்டும் இல்ல, மனசும் புத்தியும் எல்லாமே தூய்மையா இருக்கிறது. ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஒரு ராகமும் தேசமும் இல்லாத இருக்கிறவாளுக்கு வந்து, அவளுக்கு இந்த ஈகோ அகங்காரம் இல்லாம இருக்கிறவாளுக்கு, எல்லாத்துமே சமமா பாக்குறவா, அவளோட மனசு தூய்மையா இருக்கும். அதான் போன ஸ்லோகத்துல அவர் சொன்னோம், பதாஞ்சலி யோகத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கு, பகவானும் அதுதான் சொல்லியிருக்கா. தூய்மையா இருக்கிறதுன்னா என்ன? இந்த மாதிரி ஒரு சமமா இருந்தோம்னா, சமத்துவத்தோட இருந்தோம்னா தூய்மையாயிடும் மனசு. அதே மாதிரி இந்த மாதிரி தூய்மையா இருக்கிறவா போறவா வந்து எங்க போறாளோ அந்த அந்த இடமே பவித்திரமாயிடும், அந்த இடமே தூய்மையாயிடும். புதுப்பெரிவார்லாம் குப்பத்துக்கு போவாயே, என்ன குப்பம் நல்லதாய் தூய்மையாயிடும் நான் போறதுனால. பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், பவத்விதா பாகவதாஸ்தீர்த்த பூதா ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரியான முனிவர்கள், பரம பக்தர்கள், பகவான் அப்படியே அடைஞ்சவாள் வந்து அவளே தூய்மையானவாதான். அது மட்டும் இல்ல, அவளோட தூய்மைத்தனத்தோட அவ எந்த ஸ்தானத்துக்கு போறாளோ அந்த ஸ்தானமும் தீர்த்த ஸ்தானமாயிடும். அதான் சுச்சிங்கிறது, தூய்மையா இருக்கிறது. உடம்பும் தூய்மையா இருக்கணும்.
இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் காலங்காலத்தால எனக்கு பெட்லேயே நான் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு டீ கொடு, நான் வாயை நேற்றுக்கே கொப்பிடிச்சுட்டேன், இன்னைக்கு ஒன்றும் முதல்ல டீயை கொண்டு வா, இதெல்லாம் நல்லது இல்லை. சுச்சியாக இருக்கணும். உடம்பு தூய்மையாக இருந்தால் தான் மனசும் தூய்மையாக இருக்கும். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொன்னதுல தப்பே இல்லை, நிஜமாவே அது விஷயம்தான். நாமும் நமக்கு இருக்கிற சுத்தி இருக்கிற இடமும் சுச்சியா இருக்கணும். அதுதான் பக்தனோட ஒரு கேரக்டர். அப்புறம் தக்ஷ, தக்ஷ இப்ப வந்து நீங்க இந்த ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் போறவா, அந்த சங்க போறவா, அவளோட சங்க தக்ஷ அப்படின்னு சொன்னா அட்டென்ஷன்ல நிப்பா. ஏன் அட்டென்ஷன்ல நிக்கணும்? இது ஏன் பெரிய விஷயம்? ஏன்னா அவளுக்கு அந்த தக்ஷத்தோட இருந்தாதான் அவளுக்கு இருந்து அந்த ஸ்டிமுலஸ் எல்லாம் தோணும். இப்ப நமக்கு வந்து பகவான் வந்து இந்த 5 புலங்கள்லாம் கொடுத்திருக்கா, இந்த புத்தி கொடுத்திருக்கா அப்படின்னா ஏன் கொடுத்திருக்கா? ஏன்னா அதுல இருந்து வர ரியாக்ஷன் தான் நம்மளையே காப்பாத்திக்க முடியும். நம்மளை காப்பாத்திக்க முடியறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்திருக்கா. ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு சூடான விஷயம் இருக்கு, அதை தொடக்கூடாது, அது வந்து நம்மளோட புலன்கள்னால நமக்கு தெரியறது, அதனாலதான் நம்ம வந்து அதை தொடமாட்டோம். ஏன்னா அது நமக்கு தீங்கு வந்துடும். இப்ப நேத்திக்கு சொன்னோம், பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, பயத்திலயும் நம்ம சொன்னோம், இன்னொருத்தனால பயம் வரலும், நமக்குள்ளேயே நமக்கு பயம் இருக்கும். ஆனா ஒரு பயங்கிறது மரண பயம். அது மரண பயம் வந்து யாருக்கும் இருக்குமானா பயம் இல்லாம இருப்பா பக்தா அப்படின்னா, இந்த பயம்னு நமக்கு ஏன் இந்த மரண பயம் ஏன் கொடுத்திருக்கா பகவான்? ஏன்னா பகவான் உங்களை இங்க இதுக்கு படைச்சிருக்கா, உங்க கர்மங்களை படத்துக்காக படைச்சிருக்கா. சோ அந்த கர்மங்களை பண்ணாம நீங்க தன்னோட உயிர் எடுத்துட்டால் அது உங்களுக்கு உயிர் எதுக்கு கொடுத்துருக்கா? இந்த தேகம் எதுக்கு கொடுத்துருக்கா? ஏன்னா தேகம் இல்லாம உங்க கர்மங்களை பண்ண முடியாது. ஆனா இந்த துக்கம்லாம் வருதே அப்படின்னு தேகத்தை அழிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட கர்மங்கள் பண்ண முடியாது. அதனால்தான் பகவான் வந்து இந்த மரண பயம் அப்படின்னு எந்த ஒரு உயிரினுக்கும் கொடுத்துருக்கா. நமக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினம், 6வது புலன் இல்லாத உயிரினம் எங்கடா அவனுக்கு சடனா புத்தி வருது தன்னையே காப்பாத்திக்கணும்னு? இந்த மானெல்லாம் ஓடுற மாதிரி பாப்பா, அந்த புலி பற துறக்க, அந்த மானுக்கு எங்கே இருந்தது இந்த இது சக்தியும் இந்த ஒரு பயமும் வருது? அந்த பயம் ஏன் இருக்கு? மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். மரணம் தான் நிச்சயம் ஆச்சு. இந்த மரண பயம் எதுக்கு அப்படின்னா, பகவான் வந்து இந்த மரண பயம் ஏன் கொடுத்திருக்காருன்னா, தன்னோட உயிரை தன்னால எடுத்துக்காதீங்கோ. ஏன்னா உனக்கு இந்த உயிரை கொடுத்ததுக்கு காரணமே நீங்க கர்மம் பண்றதுக்கு தானே. அந்த உயிரத்தை எடுத்துட்டானா அந்த கர்மம் பண்ண முடியாம போயிடும் உனக்கு. அதுக்காக அந்த மரண பயங்கிறது எல்லாரும் கொடுத்துருக்கா. அந்த பக்தனுக்கு அந்த மரண பயம் கூட கிடையாது அப்படின்னா, அப்படி இருக்கணும்னா அவன் சுச்சியா இருந்தா, அவன் தக்ஷவா இருந்தாதான் அவனால அது பண்ண முடியும். ஏன்னா எந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து தன்னோட உடம்புக்கு ஏதாவது தீங்கு வரக்கூடாது. இந்த தேகத்துல நம்ம இருக்கோம், இந்த தேகம் நமக்கு பகவான் கொடுத்துருக்கா, அதுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்கணும்னா பயம்தான் ஒரு 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 மாதிரியான அதுக்காக கொடுத்துருக்காரு பகவான்னா, தக்ஷவா இருக்கணும். அப்ப பயம் இல்லாமையும் தக்ஷவா இருக்கலாம். அங்க நெருப்பு இருக்கா, தக்ஷமா அப்படியே அட்டென்ஷனா இருக்குமா, சரி நம்மளே காப்பாத்திப்போம். நம்ம புலன்கள்னால வர இந்த இதுல அதோட அனுபவங்கள்னாலதான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. பயமும் வேண்டாம். ஏன்னா அந்த புலன்கள் என்ன பண்றது? புத்திக்கு வந்து ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறது, பிரெயின் வந்து ஒரு கெமிக்கல்ஸ் கொடுக்கறது, அந்த கெமிக்கல்ஸ்னால தான் இந்த பயம்ங்கிறது வருது. அது இருக்க வேண்டாம்னா தக்ஷயத்தோட இருக்கணும். அதுக்காக பகவான் சொல்ற தக்ஷவா இருக்கிறது என்னோட பக்தனுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னா. உதாசீனா எல்லாத்துக்குமே இன்டிஃபரெண்டா இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உதாசீனமா இருக்கிறது. கதவ்யதஹ கவலையே இல்லாம இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கவலையே இல்லாம இருக்கிறது. கடைசியா சர்வாரம்ப பரித்யாகி, எதையுமே ஆரம்பிக்காம இருக்கிறது. என்னடா இது ஒண்ணுமே ஆரம்பிக்க வேண்டாம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு தோணலாம். ஆரம்பிக்க வேண்டாம்னா இந்த மாதிரியான ஒரு ஏதான ஒரு புதுசா ஒரு புது அடிக்ஷன், ஒரு புது பொருளுக்கு பின்னாடி
அடைகிறது, அதுக்கு அது வேணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கிறது, அது பண்ணாம இருக்கிறது தான் சர்வாரம்ப பரித்தியாகி. அந்த மாதிரியான விஷயத்த ஆரம்பிக்க மாட்டா. யோமத் பக்த சமே பிரியா, இந்த மாதிரியான ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சவானவன். சோ இந்த மாதிரியான ஒரு அபேட்சமே இல்லாதவளுக்கு தான் பகவான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன் அப்படிங்கிறது. பாகவதத்துல ஒரு அழகான ஸ்லோகம், ஆத்மாராமஷ்ச முனையோ நிர்கிரந்தா அப்யுருக்ரமே குர்வந்திய ஹைதுகீம் பக்தி மித்தம் பூத குணோ ஹரிஹி. அதாவது ஆத்மாராமஷ்ச முனிவர்கள்லாம் தன்னோட ஆத்மாவோட இணைந்தவா, அவ வந்து தன்னோட புத்தியால தன்னோட ஞானத்தால எல்லா பொருட்களுக்கும் உதாசீனமா இருக்கிறவா, பகவானையே பகவான் மேலேயே முழு பக்தி செலுத்திருக்கிறவா, எந்த ஒரு அதுக்கான ஒரு பலனுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறவா. ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா, இது ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கா, பகவான் அவ்வளோ குணமோட இருக்கிறவா, சர்வ குணம் உள்ள பகவான். அவள்கிட்ட எல்லாருமே இந்த மாதிரி முனிகள் அவள்கிட்ட ஈர்க்கப்பட்டு இருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி பகவானோட குணங்களாலதான் இந்த பக்தர்கள் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், பகவான் இவ்வளவு குணங்கள் இருக்குன்னு எல்லாருமே அவள்கிட்ட இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகலாமே அப்படின்னா, நிஜமாவே நம்மளோட சுயகுணம் என்னன்னா பகவானோட சேர்ந்து இருக்கிறது தான். ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம புலன்களுக்கு வசப்பட்டு இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் ஆசையும் அதுலேருந்து வர சுக்கங்களும் துக்கங்களுக்கும் அதை அதுல மகிழ்ந்தும் அதுல வருத்தப்பட்டும் இருக்கிறதுனால்தான், அதோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால்தான் பகவான்கிட்ட நம்மளோட அட்ராக்ஷன் இல்லை. ஆனா நம்மளோட மூலஸ்வரூபம் என்னன்னா பகவானோட சேர்ந்து இருக்கிறது தான். அது இல்லாம போறதுக்கான காரணம் நம்மளோட புலன்கள். ஏன்னா நம்மளோட புலன்கள் இவ்வளவுதான் பார்க்க முடியறது நம்மளால. இந்த புலனுக்கு வந்து ஸ்பேஸும் டைமும் அவ்வளவுதான் பார்க்கணும். போட்டோவா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பகவான் நமக்கு அது கண்ணுக்கு படமாட்டேங்கிறா. ஏன்னா நம்மளோட புலன்களுக்கு வசப்பட்டு நம்ம இருக்கிறதுனால. இந்த புலன்களோட வசத்திலேருந்து வெளியில வந்துட்டோம்னா பகவான் முழுசா தெரிவார். ஆட்டோமேட்டிக்கா இந்த அட்ராக்ஷன் ஆயிடும். அதனால யோமத் பக்த சமய பிரிபியா, இந்த மாதிரி இருக்கிறவாள் தான் எனக்கு பக்தா அப்படின்னு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் சில கேரக்டர் சொல்ற. யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி शुभाशुभ परित्यागी भक्तिमान यः मे प्रियः. யோ யார், ந இல்லை, ஹ்ருஷ்யதி மகிழ்ந்து, ந இல்லை துவேஷ்டி வெறுப்பு, ந இல்லை சோச்சதி வருத்தப்படுவது, ந இல்லை காங்க்ஷதி எதிர்பார்ப்பு, சுப சுபமானது, அசுப அசுபமானது, பரித்தியாகி தியாகம் பண்ணவா, பக்திமான் பக்தி நிறைந்தவர். எல்லா இடத்துலையும் பக்தா அப்படிங்கிற, இங்க பக்திமான் அப்படிங்கிற. பக்திமான் பக்தி நிறைந்தவர். யார், ச அவர், மே எனக்கு, பிரியஹ பிரியமானவர். யார் ஒருவர் மகிழ்ச்சி வெறுப்பு வருத்தம் இல்லாமல் சுபம் அசுபம் தியாகம் செய்கிறாரோ அந்த பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி, யோ நெடிலெழுத்து, ந குரிலெழுத்து, ஹ்ருஷ்யதி, ஹ்ரு அது ரூல, ஹ்ருஷ்யதி, ஹ்ருஷ்ய ஹ்ரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஹ்ருஷ்யதி நத்வேஷ்டி, நத்வே ந மேல ஆகாத், த்வே மேல ஆகாத். யோ ந ஹ்ருஷ்யதி நத்வேஷ்டி
न शोचति न काङ्क्षति न शोचति ஷோ நெடில் எழுத்து எழுத்து சொல்லுனா சதி குறில் எழுத்துக்கள் ஷார்ட் ஆயிடும். நஷோ சதின காங்ஷதி இங்கு இக்கு ஷ 3 இருக்கு. காங்ஷதி இல்ல காங்ஷதி இக்கும் வரணும் க்ஷ வரணும். இங்கு க்ஷ காங்ஷதி शुभाशुभ परित्यागी शुभाशुभ शुभा நெடில் எழுத்து शुभ குறில் எழுத்து शुभाशुभ परित्यागिன்னு அந்த இப்பு வரக்கூடாது. ஸோ அந்த பல ஒரு ஸ்லைட்டாக பாஸ் கொடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். शुभाशुभ परित्यागी परित्यागी ஆகாத் கொடுத்து परित्यागी நெடில் எழுத்து भक्तिमान्य समे प्रिय भक्ति भ मिलागा भक्तिमान्य मा मिलागा भक्तिमान्य समे प्रिय. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. यो यो न हृष्यति न द्वेष्टि न शोषति न काङ्क्षति शुभाशुभ परित्यागी भक्तिमान्य समे प्रियः. பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகாக சொன்னேன். செகண்ட் லைன் பர்ஃபெக்டாக சொன்னேன். ஃபர்ஸ்ட் லைனில் அந்த செகண்ட் சரணம்ல ந சோ அப்படிங்கிறது அது ஷோ ந ஷோ ச ஷோ ச ஷோ அப்புறம் ச சோ ச அப்படிங்கிறது ஷோ ச தின காங்ஷதி அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. न शोचति न काङ्क्षति. பர்ஃபெக்ட். இந்த காங்ஷதி பர்ஃபெக்டாக சொல்லு. கொஞ்சம் கஷ்டமானது அது பர்ஃபெக்டாக சொல்லு. ஷோச்சதி ஆக்சுவலி ஈஸியானது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு. ஸோ ரெண்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இது 4வது ஒரு குரூப் வச்சுருக்கார். அதில் 5 கேரக்டர் சொல்கிறார் இந்த ஸ்லோகம்லையும் அடுத்த ஸ்லோகத்திலையும். யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி. இப்போ நமக்கு தீங்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ராகம் துவேஷம் ரொம்ப பரமகிழ்ச்சி அண்ட் பரம துக்கம். இந்த 4 தான் நம்மளை ரொம்ப படுத்துறது. ராகம் துவேஷம் மகிழ்ச்சி துக்கம். இந்த பக்தன் அது பக்திமான் சொல்றது அவா இந்த 4ஐயும் தியாகம் பண்ணவா. அவளுக்கு இந்த 4ம் கிடையாது. இந்த பகவான் கொடுத்த இந்த உலகம் எப்பொழுதும் அழிய போறது. இந்த தேகம் எனக்கு அழிய போறது. நான் பகவான் ஒரு துளிதான், நான் அழிய போறது இல்லை. ஸோ அதனால எனக்கு இந்த ராகமும் துவேஷமும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கும் எனக்கு கிடையாது. இந்த பொருள்கள்னால வர மகிழ்ச்சியும் இந்த சோகமும் எனக்கு கிடையாது. சோச்சதி சோகம். ஸோ அந்த அவரோட புத்தி இதெல்லாமே தாண்டி இருக்கு. ஸோ இந்த ஆன்மீக பாதையில் போனாலே துளி துளியா இந்த ராகமும் தேசமும் போயிடும். இப்போ சாதாரணமா இருக்காள் இந்த காங்ஷதி இந்த ரொம்ப ஆசையோட இருக்கிறவா. அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படியே குதின்னு குதிப்பா. ஆஹா இப்படி நல்லதான் நடந்தது அப்படின்னு. ஆனா ஏதாவது கெட்டதா நடந்துருத்து, யாராவது இப்படி நம்மளோட உற்றார் யாராவது இறந்து போயிட்டா, வேற ஏதாவது நடக்கிறது அப்படின்னா உடனே எல்லாத்தையும் சோகத்துல போயிடுவா. ஆனா ஒரு பக்திமான் இது ரெண்டுத்துமே இல்லாம இருப்பா. இப்ப உதாரணமா ஒரு ராத்திரி வேலை இருக்கு, இருட்டா இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு என்ன தோன்றது? ஒரு தீபத்தை ஏத்தணும். ஏத்திட்டா அவளுக்கு அப்படியே ஹாப்பியா இரு. அப்போ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் அந்த தீபத்தை அணைச்சி விட்டான்னா அவருக்கு மேல ஒரு கோபம் வரும்.
இப்ப எப்படிடா எனக்கு திருப்பியும் தீபம் வருமே, வெளிச்சம் எப்படி வருமோ அப்படின்னு. ஆனா அதே ஆளு பகல் வேளையில நல்ல வெளிச்சம் இருக்கறச்ச யாராவது தீபம் ஏத்தினா ஹாப்பினஸ் வரப்போறது இல்ல. யாராவது தீபத்தை அழிச்சாலும் ஹாப்பினஸ் வரப்போறது இல்லை, கோபம் வரப்போறது இல்லை, வருத்தம் வரப்போறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான இந்த பகல்ல இருக்கிற மனுஷனுக்கு தீபம் எப்படியோ, அது பக்திமானுக்கு பகவானோட சேர்ந்து இருக்கிறது அவனுக்கு எப்பொழுதுமே அந்த வெளிச்சம் இருக்கு, ஞான ஒளி எப்பொழுதுமே இருக்கு. அதனால தீபம் வேணும், தீபம் அணைக்கிறவனை பத்தி கோவப்படணும் ஒன்றும் இல்லை. அதாவது மகிழ்ச்சி கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, யாராவது அதை அழிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ சுபா சுப பரித்தியாகி, சுபமான ஒரு விஷயமா இருக்கட்டும் அசுபமான ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணவா. ஏன்னா அவ பகவான் சொன்ன வழியில தான் எல்லா கர்மங்களும் பண்றா. அசுபமான ஒரு விஷயத்த பண்றதே இல்லவா. ஸோ இந்த சுபம் அசுபம் அவளுக்கு அது என்னன்னே தெரியாம இருக்கிறவா. அண்ட் சுபம் அசுபம் தெரியாம இருக்கிறவளுக்கு எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றோமோ அதுக்கான என்ன பலன்கள் கிடைக்கிறதோ அதையும் விட்டவா. ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது, துவேஷமும் கிடையாது, ஆசைகளும் அவ்வளவு கிடையாது, சோகமும் கிடையாது அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல அனபேட்சமா இருக்கிறது, சுச்சியா இருக்கிறது, தக்ஷமா இருக்கிறது, உதாசீனமா இருக்கிறது, பயம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, காங்ஷதி ஆசைகள் இருக்காது, ஒரு சோகம் இருக்காது, ரிஷ்யம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, துவேஷம் இருக்காது. இதுல இந்த ரிஷ்யம் சோச்சதி இது ஒரு துவந்தம், அதாவது ஆப்போசிட்ஸ். காங்ஷதி துவேஷ்டி, காங்ஷத்தினா அட்டாச்மெண்ட், எதிர்பார்ப்பு, துவேஷ்டினா வெறுப்பு, இதுவும் ஒரு டுவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இப்பதான் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி தான் யோசிச்சிருந்தேன். அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு, மகிழ்க்கவும் கூடாது, ஏதாவது நல்லதா நடந்தது, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, உன்னோட சேலரி 2 டபுள் ஆயிடுத்து அப்படின்னாலும் ஒண்ணுமே கிடையாது. இதான் துக்கமான ஒரு விஷயம் நடந்துட்டு, உன்னோட அம்மா இறந்துட்டா, உன்னோட மனைவி இறந்துட்டா அப்படின்னாலும் துக்கம் கிடையாது. அப்படின்னா என்ன, ஒரு ஜடமாகணும், ஒரு ஸ்டாச்சு ஆகணும், அவருக்கு ஒரு கல்லா இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவா நம்மள இருந்தாதான் பகவானுக்கு பிடிக்குமா? இப்படியா பகவான் ஒருத்தருக்கு சொல்லுவா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தேன். மடத்தனமா இருக்கே, அது எப்படி ஒரு நல்லது நடந்தாலும் நமக்கு ஹாப்பினஸ் இல்லாம இருக்க முடியுமா? கெட்டு போயிடுத்து, ஏதாவது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிஜமாவே நம்மளால தாங்கிக்க முடியாது, ஒரு துக்கம் வராம இருக்குமா? அந்த மாதிரி இருக்கணும்னா ஏதோ ஒரு ஜனமா இருந்தா தானே இருக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றா. அதுலதான் பகவானோட இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிற உள்ளர்த்தத்தை புரியறதுக்கு தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணணும். பகவான் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதான் தோணுது, நிறைய உள்ளர்த்தம் இருக்கு இங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் கொடுக்கறச்சே பகவான் ஒரு ஏதோ ஒரு மறைச்சு வச்சிருக்காரு, புரிஞ்சுக்கோ, நீ அதுக்குள்ள நிறைய டீப்பா யோசிச்சாதான் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகங்கள் இதுகள்லாம். இப்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்கிறது, எல்லா ஒரு ஸ்லோகமான விஷயம் நடக்கிறது அப்படின்னா ஹாப்பினஸ் வேணும் இல்லையா?
இந்த மாதிரி நல்ல பைசா கிடைச்சுன்னா உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சுன்னா நம்மளால நிறைய நாள் வாழ முடியும், நல்ல கர்மங்கள் பண்ணிட்டு இருக்க முடியுமே. ஏன் அதில் பற்றி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது. பகவான் என்ன சொல்றதுன்னா, இந்த பக்தன் வந்து என்னோட இருக்கான், என்ன அடைஞ்சிருக்கான். அப்படின்னா பகவான்கிட்ட அப்ப வந்து பகவானோட அவர் சேர்ந்து இருக்கிறதுல பகவானோட அவரோட டயலாக் நம்ம சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. என்ன சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு? யாரோ இறந்து போயிட்டாருன்னா பகவான் சொல்றார், நான் இந்த எப்போ இவனை இறச்சி இவனை அடிச்சாச்சு, நீ இப்பதான் பாக்குற இந்த விஷயத்த, நிமித்த மாத்திரம்தான் நீ. உன் உலகத்துல இருக்கிறதுல சூழ்நிலையில இருக்கிற சூழத்துல இருக்கிற இந்த பிரச்சனை நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அழிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த மனுஷன் எப்போன்னு அழிச்சாச்சு, காலம் நான் தான். நீ எதுக்கு இருக்கா வருத்தப்படுற? நல்லதுதான், அவனோட கர்மம் முடிஞ்சிருக்கு, அவன் அதனால்தான் இந்த உலகத்தை விட்டு போயின்னு இருக்கான், நீ வருத்தப்படாதே அப்படிங்கிற ஒரு சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் அவருக்கு துக்கம் இல்லை. ஏதாவது நல்லது நடக்கிறதா? பகவானோட பேசிட்டு இருக்கார். நல்லது நடக்கிறதா? நல்லதுதான் நடக்கிறது. அதுக்காக நீ ரொம்ப ஆசை, ரொம்ப ஹாப்பி ஆயிடாத. இது நடக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. ஏன் உனக்கு வந்திருக்கு? ஒரு நல்லதா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது எப்படி சொல்லணும் இல்லையா? நல்லதா நடந்துன்னா நல்ல காரணங்கள் நிறைய பண்ணுறதுக்காக உனக்கு வந்து தகுதி கொடுத்துருக்கேன், நல்ல இதெல்லாம் விஷயம் பண்ணு, இதுக்காக ஹாப்பியா ஆகணும்னு ஒண்ணு இல்லை, நீ நல்ல கர்மங்கள் பண்றதுக்காக உனக்கு நல்ல விஷயம் கொடுத்துருக்கேன், அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி பற்றி குதிச்சுன்னு இருக்காது. ஏன்னா அது குதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எம்ஏல இருக்கிற கனெக்ஷன் போயிட்டு உன்னோட கனெக்ஷன் அந்த பொருளோட ஆயிடும். சோ இந்த உயிரோட இருந்துட்டு தான் இந்த சுகமும் இந்த துக்கமும், சுகமான சூழ்நிலையும் துக்கமான சூழ்நிலையும் நடக்கதான் நடக்கும். அதுக்கான காரணமும் பகவான் தான். அந்த பகவான் ஏன் கொடுத்திருக்காருன்னா அதுக்கான ஒரு காரணமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால்தான் இந்த உதாசீனம் வருது. ஏன்னா இந்த சுகம் துக்கம் அப்படின்னு என்ன இருக்கு? நமக்குள்ள ஒரு கெமிக்கல் தான் அதெல்லாம். டோபமைன்னா அப்படியே ஹாப்பினஸ், டோபமைன் கொடுத்தானா ஹாப்பினஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக நல்லதா நடந்தாதான் உனக்கு மகிழ்ச்சி வரணும்னு இல்லை. மகிழ்ச்சி வரத்துக்கு வெறும் கெமிக்கல் தான் காரணம். அந்த கெமிக்கல் ஏன் வருதுன்னா உடம்ப, உங்க தேகத்தை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்குள்ள வருது. ஸோ வேண்டாமே அதெல்லாம். ஏன்னா ஒரு ட்ரக் அடிக்ட் கூட ஒண்ணுமே நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவன் ஆனந்தமா இருப்பான். நல்லது நடந்தாதான் ஆனந்தமா இருக்கணும்னு இல்லை, எது இருந்தாலும் ஆனந்தம் இருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல்ஸ். ஆனா பகவான் என்ன சொல்றேன்னா, ஆனந்தம் எல்லாம் படுறதுக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் நல்லதுதான், அதுக்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம், நல்லதுதான் நடந்திருக்கு உனக்கு. ஏன் அந்த நல்ல சூழ்நிலை உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த சமயத்துல அப்படின்னா, உனக்கு நல்ல கர்மங்கள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதுக்காக நீ ரொம்ப ரிஜாய்ஸ்லாம் ஆயிடாது. ஏன்னா மகிழ்ந்தேன்னா அதோட அட்டாச்மெண்ட் வந்துடும் உனக்கு. துக்கமா ஏதாவது நடந்திருக்கா, அந்த துக்கம் நிகழறதுக்கு காரணம் இருக்கு. நான் காலம், நான் அதை அழிக்க போறேன், அது எப்போ அழிஞ்சாச்சு அந்த விஷயம். அதுக்காக நீ வருத்தப்படாதே. அதுக்கும் உன்னோட கர்மத்துக்கும் ஒன்னும் கனெக்ஷன் இல்லை, நான் தான் இருக்கேனே அப்படின்னு அந்த அதுக்குள்ள ஒரு உள் மீனிங் இருக்கிறதுனால்தான் பகவான் வந்து உங்களை ஜடமா இருக்க சொல்லல, என்னோட இணைஞ்சிரு, உனக்கு சதா ஆனந்தம் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையினால அவனுக்கு வர ஆனந்தமும் இது வெறுப்பும் வர வேண்டாம், என்னோட அட்டாச் இருந்தா சதா ஆனந்தத்துல தான் இருக்க போற நீ அப்படின்னு பகவான் வந்து இதுல நிறைய மீனிங் இருக்கு. நமக்கு இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு, இதுவும் தவிர நிறைய மீனிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் தான் ஜெம்ஸ். தோண்ட நிறைய மீனிங்ஸ் வந்துட்டு இருக்கும், யோசிக்க நிறைய மீனிங்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்பதான் பகவான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அர்ஜுனுக்கு தெளிவா புரியாதனால்தான் 18 அத்தியாயம் வரையும் கேட்டுட்டே இருக்காங்க கேள்விய. பகவான்கிட்ட டைரக்டா கேட்டு பகவானோட முழு ரூபத்தை பார்த்து கூட அவனுக்கு டவுட்ஸ் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல எல்லாம் நிறைய கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் தேடிட்டு இருந்தானா நம்ம பகவானை நிச்சயமா நினைச்சிடலாம். அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ Thank you, கிருஷ்ணா. sir. தேங்க்யூமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா Jai சார்ஜி. Shri Krishna, sir. Thank you. Jai Shri Jai Shri Krishna. Thank you, sir. தேங்க்யூமா. தேங்க்யூ ஜி.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். மாலிஜி Thank நீ you, sir. கேட்டல்ல ஜெய் ஸ்ரீ ஸ்லோகத்து கிருஷ்ணா. இந்த ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பிரேயர் சார். ஸ்லோகத்து மீனிங்கோட அனுப்ப முடியுமான்னு நாளைக்கு ட்ரை பண்றேன்.